குறையுமில்லை, சுகத்தாலே தாழ்வும் இல்லை, குறைகள் இல்லை, பாக்கியத்தினாலே குறைகள் எதுவும் இல்லையே. எல்லாவித செல்வங்கள் இருந்த பொழுதிலும் ஒரு குழந்தை செல்வம் இல்லை. ஐயோ, தீராத மன வருத்தம் வந்து சேர்ந்தது இந்த சிவகாமி அம்மாவுக்கு. குழந்தை இல்லாத காரணத்தினாலே பார்த்தாள் பாருங்கள் இந்த சிவகாமி ஆனவள் அப்படியே அம்மையப்பர் ஆலயத்தில் வருகின்றாள். ஏ பகவானே, ஆண்டவனே, நான் யாருக்கு கொடுமை செய்தேன், யாருடைய குடியை கெடுத்தேன் இறைவா, யாருக்கும் நிந்தனை செய்யவில்லையே. பகவானே, ஆண்டி பாரதேசி கண்ணம் இடாமல் இருந்தேனோ, அமுதுள்ள வந்தவர் ஆதாரம் இல்லை என்றேனோ, ஆண்டி பாரதேசி அன்னம் இடாமல் இருந்தேனோ, என்று பல காலமாக அவள் வருந்தி ஈஸ்வரன் பெயரில் கருத்தாகிருக்கிற நாளில் அவள் வல்லமையாய் சீவல் பார்வதிக்கு உரை செப்ப மங்கை சிவகாமி தனக்கு கர்ப்பவதியாரா நான் யாருக்கு கொடுமை செய்தேன், யாருடைய கொடியை கெடுத்தேன் இறைவா, பசியோடு வந்தவருக்கு பாவியாகி நான் உணவு கொடுக்கவில்லையா, அப்படி ஒருத்தவரை செய்யவில்லையே. என்னிடம் ஏராளமான செல்வங்கள் இருந்த பொழுதிலும் இதையெல்லாம் ஆள வேண்டும் என்று சொன்னால் எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே. மகாதேவா, பார்த்தும் பாராமுகமாக திரும்பி அமர்ந்து கொண்டிருக்கின்றாயே என்று சரி, இந்த சிவகாமியானவள் அம்மையப்பர் ஆலயத்திலே வந்து கடுமையான தவத்தை செய்து மனம் முருக வேண்டிக் கொண்டிருக்கின்றார். அதாவது வேண்டுதல் ஒரு நாளும் வீண் போகாது. ஆமா, அதற்கு இணங்க சிவகாமியினுடைய மன வருத்தத்திற்கு இணங்கினார் ஆண்டவன் பகவான். பகவானுடைய கிருபையினாலே 2 திங்கள் சுமந்தால் அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கின்றாள். பெற்றெடுத்த குழந்தையை பாலூட்டி சீராட்டி நீராட்டி குழந்தைக்கு திருநாம பெயரை சூட்ட வேண்டும் என்று சொல்லி கூறிய பெயரோ திரு கண்ட நட்டுவல் எனவே குஞ்சரம் போலவே திருகண்ட நோடிய வளர வளர்ந்திட்ட
கொட்டுடமாய் தீரன் கை தீரல் கண்டு மன்னமையாகவே மத்தனோ கொட்டமோ மறுத்தி சேவித்து இப்படி கூலி உடைமையோ வாங்கி செல்லையாள் பெற்ற மகனோடு இறந்தாளே இந்த சிவகாமியானவள் ஆண்டவனுடைய கிருபையினாலே பெற்றெடுத்த ஆண் குழந்தைக்கு திருநீல நட்டுவன் நல்ல ஒரு பையன். அதாவது அந்த பாலகனுடைய பெயரோ திருநீலன் தான். சரி, இவர்களுடைய தொழில் வந்து நட்டுவர்களும் பாத்தீங்களா? ஆமா. அவையினாலே திருநீல நட்டுவர் என்று எல்லோரும் அழைக்கின்றார்கள். இப்படி பாலகனை அன்பாக வளர்த்து வரக்கூடிய சமயத்திலே என்னாச்சு நினைக்கிறாய் இந்த சிவகாமி? என்ன நினைக்கிறாங்க? இந்த சிவகாமிக்கு ஆனாலும் குழந்தையினுடைய ஆசை தீரவே இல்லை. ஆமையா, என்னைக்குதான் மனிதனுக்கு தீர போது சக்கா அதையும் மக்கா அதையும் ஒரு நாளும் தீராது. ஆமா, ஆகையினால அந்த சிவகாமி அம்மாவுக்கு வருத்தம் என்ன தெரியுமா? நினைக்கிற இந்த சிவகாமி எப்படி பகவானே ஆண்டவா ஒரு குழந்தை வேண்டும் என்று சொல்லி தவம் இருந்தேன். ஆமையா, உன்னுடைய அருளாலே எனக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்தாச்சு. இருக்கட்டும். அந்த குழந்தைக்கு நான் மத்தன வாசிக்க சொல்லி கொடுத்திருக்கிறேன். ஆகமா, எப்படி அடிக்கிறான் பாரு. எப்பா சும்மா ரெங்குபட்டில தட்டினாலே மிருதங்கத்துல தட்டின மாதிரி சத்தம் கேட்கு. ஆனால் அதாவது இத்தனை செல்வங்கள் இருந்தாலும் ஆண் குழந்தையை கொடுத்தனே, ஏ பகவானே எனக்கு ஒரு பெண் குழந்தை மட்டும் தந்தால் எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா என்று சொல்லி சிவகாமி பெண்குடியானவள் அம்மையப்பர் ஆலயத்தில் வந்தாள். இருந்தாள் சிவகாமி அப்பொழுதேதான்